ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 தோசை மாவு ரெசிபி பார்த்துருவோம். முதல்ல சிவப்பரிசியும் ராகியும் வச்சு ஒரு தோசை மாவுக்கு ஊற வச்சிடலாம். 2 கப் சிவப்பரிசி, 2 கப் ராகி, 1 கப் உளுந்து. எப்போவுமே 4 கப் அரிசி எடுத்தால் 1 கப் உளுந்து எடுப்போம் இல்லைங்களா? அந்த ரேஷியோவில் தான் நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 தடவை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அதை காலையில் அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இங்கே 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல், 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் மட்டும் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. கருப்பு சுண்டல் மாவு அரைக்கும் போது கடைசியாக மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுருங்க. ரெண்டுமே நல்லா புளிச்சு வரட்டும். எப்பவும் போல் நம்ம தோசை சுட்டுக்கலாம். சிறுதானியம், பாரம்பரிய அரிசி இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது 2-3 நாளைக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக புளிச்சு போயிடும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?